ராஜகுலத்துல ராஜகிரகத்துல இருக்கிற அம்பாளுக்கு மகாலட்சுமின்னு பேராம். லட்சுமிம் ராஜகுலே ஜயாம் ரணபூமி. யுத்த காலத்துல ஜெயஸ்ரீயா இருக்காளாம், ஜெயலட்சுமியா இருக்காளாம். அங்கே க்ஷேமங்கரீவத்வனி கிரவ்யாதத்விபசப்பபாஜிஷபரீம் காந்தாரதுர்கீதோ. பெரும் காடுகள்ல போற போது க்ஷேமங்கரியா இருக்காளாம் அம்பாள். அங்க க்ஷேமங்கரிங்கிற ஒரு நாமாவோட இருக்காளாம். அதனால அஸ்வாரூஹா ரிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பேர் ஆவருத்தான். தஞ்சாவூர் மகாராஜா பாஸ்கராயரை காட்டாளா இந்த நாமாவை சொல்லி, அஸ்வாரூஹாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பேர் ஆவருத்தா. கோட்டி கோட்டி ஸ்திரீகள் அஸ்வத்து மேல ஏறிக்கிண்டு நிற்கிறாள் அம்பாளுக்குன்னு சொல்றேனே. இந்த பூமி மூக்க நின்னா கூட இத்தனை குதிரையில ஏறி நிக்கிறதுக்கு இடம் போறாது என்று ராஜா காட்டாள். இப்படி காட்ட போது பக்கத்துல கமண்டல் ஜலம் வச்சிருந்தாள். எடுத்து ராஜா கண்ண ஓஞ்சி அடிச்சாள். ஜலத்தை எடுத்து பார்வசரக்கேன்னாள். ஆகாசம் மூக்க அம்பாள் அஸ்வாரூடியா இருக்கிறாள். அந்த அஸ்வாரூடியனுடைய கோஷ்டி. ஆமா, உடனே பார்த்தாள். பார்த்து ராஜா ஆச்சரியப்பட்டு போயிட்டாள். பாஸ்கராயர் வடக்கே சர்வதோமுகாந்தமான யாஜின்னு இருக்கு. சர்வதோமுகாந்த யாஜி அவர், சர்வதோமுகங்கள்லாம் பண்ணினவர். அப்படிப்பட்டவர் வேதி மத்தியத்தில் அம்பாளை வச்சு பூஜை பண்ணினவர். அங்க பண்ணி போறாரு. சர்வ ஜகத்துக்கும் மூலலிங்கம் மத்தியார்ஜுனம் பிரம்மஹத்திய மோச்சகஸ்தலம்னு மத்தியார்ஜுனம் வந்தாள். என்ன மத்தியார்ஜுனத்துக்கு தனிப்பெருமை. எந்த காரணத்தினாலேயாவது மத்தியார்ஜுனே நாஸ்தி சரீரபந்தா சௌரியேனவா சங்கர சேவையாவா சாதோதரி சங்கம வாஞ்சையாவா. அவன் ஒரு ராத்திரி மத்தியார்ஜுனத்துல வந்து வசிச்சா போரும். அவன் திருடுறதுக்காகவாவது கண்ணை வைக்கிறதுக்காகவாவது ஒரு ராத்திரி எங்க வந்து கண் வச்சுக்கிண்டு எல்லாரும் தூங்கட்டம்னு ஒருத்தன் உட்கார்ந்து திருடூர்ல ஒரு நாள். அவன் அடுத்த ஜென்மா இனிமே அம்மா வயத்துல அவனுக்கு வரப்பில்லைன்னா சங்கர சேவையாவா அல்லது மகாலிங்கம், அது சர்வலிங்கத்துக்கும் மூலபூதமான லிங்கம்னு வந்து வசிச்சாலும் போரும். அல்லது சாதோதரி சங்கம வாஞ்சையாவா, அங்க ஏதாவது காமாதி தோஷங்கள்னாலே ஒரு ரூமை வச்சுக்கணும் ஒருத்தன் வந்து இருந்தாலும் போரும். கரையேறிப்படுவான் நாள். அதனாலதான் திருவிசந்தூர் சாஸ்திரிவாள் கடைசியிலே நரசிம்மீர்வாள் சொல்லி அனுப்பிச்சு கல்யாணபுரத்துல எனக்கு ஒரு மண்டலம் மத்தியார்ஜுனத்துல வந்து வசிக்கணும்னு சொன்னாள். உடனே ஐர்வாள் பரவிட்டு போய் ஒரு கிரகவாளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து 45 நாள் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணினாள். அவளை தெரியாதவாள் சிவத்வேஷின்னு சொல்லுவாள். கட்சிக்கு எத்தனையோ பேசுவாள். அது அதெல்லாம் நிற்குமோ. அது பால்யத்திலே கட்சிக்காக அவ எத்தனையோ விபூதி ருத்ராட்ச கண்டனம்னு இவா எழுதினாள். அவ கண்டன மர்தனம்னு எழுதினாள். அப்படிலாம் எழுதினாள். ஆனாலும் அவளுக்கு பரமேஸ்வரனுடைய இல்லை இல்லாத பிரேமை. ஒரு கழவி மத்தியார்ஜுனேஸ்வரனுடைய நாமா சிவநாமா ஜபம் பண்ணுவள். பந்துக்கள் ஆச்சாரியால் அங்க வந்தா 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துல அங்க கழவியை கூப்பிட்டு, காவேரி நீ ஜபிச்சு காக்கணும்னு சொன்னாள். உங்க சந்தியில நான் நாமா சொல்ல மாட்டேன்னு இருக்காள். நித்தியம் 3-4 லட்சம் ஜபம் பண்ணுவள். இறங்கி காவேரி கரையில நான் மாட்டேன்னு விட்டாள். சரி நான் பாத்துக்கிறேன் போட்டுவிட்டாள். இப்படிதான் சொன்னாள் ஆச்சாரியால். இவ என்ன ஏதோ கூச்சி விடுவா போல இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாள். அந்த அம்மா என்ன வழக்கம்னா விடிய காலம் 3 மணிக்கு பாதபிரசாரணம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி காவேரியில விபூதி சாரணம் பண்ணிட்டு நாமா சொல்லிவிட்டு மறுபடியும் 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணி மறுபடியும் உதயம் அப்புறம் ஒரு ஸ்நானம் பண்ணி விடுவாள். வழக்கம் நாம ஜபிப்பாள் அரச மரத்தடியில. இவா திருநாமூர்ல இருந்தவா ஒத்துருக்கும் தெரியாது, வாசக்காவக்காரன் கூட தெரியாம கொல்ல போறோமா. 2:30 மணிக்கு இவ ஜப்பம் பண்ற கொட்டாயில ஒரு மூலையில உட்கார்ந்து விட்டாள். அரச மரத்துக்கு அந்தண்ட புறத்துல, இவ இன்னண்ட புறத்துல கீழண்ட புறத்துல உட்காந்து ஜப்பம், இவா மேலண்ட புறத்துல மறைஞ்சு உட்காந்துருக்கா. 5:30 மணி ஆச்சு. காவேரின்னு கூப்பிட்டாள். 3 மணில இருந்து ஒரு நாமா கட்டு டைம் போன்னு விட்டாள். அப்படியே பரபரந்து விட்டாள் இந்த அம்மா. அவ எப்படி நாமாண்டா எப்படி சொல்றது? மத்தியார்ஜுனேஷா மகாலிங்கா சாம்பா சிவா 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 சிவாம்பா. கைலாசத்திலே சுவாமி ஏன் ஏன் ஏன்னு கேட்பாள். மத்தியார்ஜுனேஷா மகாலிங்கா நல்ல திவ்ய கண்டம். மத்தியார்ஜுனேஷா மகாலிங்கா சாம்பா சிவா 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 சிவான்னு சிவநாமா சொல்லுவாள். ஆச்சாரியால் அந்த நாமா காக்கணும்னு வந்தா அது எத்தனை வசதியா இருக்கணும். பரமேஸ்வருடைய கருணைக்கு ஊர்த்வம்சமுக்ஷிப்த பாதம் தூர தூரே வேகாததிக்ஷிப்த காலம் அதிக்ஷிப்த காலம் பக்தாவனாயாத்தசூலம் தீனபாரம் தயாளும் கபாலம் ததானம் கபாலம் ததானம் ஜீரித்தவேஷம் பஜேகம் நேத்ராக்னி சந்தக்தமானம்
பாதமூலேன சாக்ராந்த துஷ்டாபஸ்மாரம் ஆக்ராந்த துஷ்டாபஸ்மாரம் கண்டேன சத்சர்பஹாரம் வேதசாரம் விராகம் ஜட்டாஜூடபாரம் ஜட்டாஜூடபாரம் ஸ்ரீசித்தவேஷம் பஜேஹம் தீட்சிதேந்திரைः சுமந்திரைः முதா பூஜிதாங்கிரிம் முதா பூஜிதாங்கிரிம் ஸ்ரீசித்தவேஷம் பஜேஹம் फालेज्वलद्वह्निनेत्रम् व्याघ्रपादाहि सन्न्यस्तबिल्वाधिपत्रम् सन्न्यस्तबिल्वाधिपत्रम् गोविन्दराजीकमित्रम् व्याघ्रशर्मैकवस्त्रम् भवानीकलत्रम् भवानीकलत्रम् श्रीशिक्षभेशम् भजेहम् दीक्षितेन्द्रैः सुमन्त्रैः मुदा पूजिताङ्घ्रिम् मुदा पूजिताङ्घ्रिम् श्रीशिक्षवेशम् भजेहम् चित्सवेश दशकम् நித்தியம் பிரதோஷ காலத்திலே பரமேஸ்வரனே ஸ்மரிச்சா நாம் இருக்கிற இடத்துல ஸ்வர்ண சபை அங்கதான் பகவான் சித்சவேஷன். அப்படி பகவான் பக்தாவுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கிறதுக்காக கால ஆமா யமன் வந்தா என் பக்தனிடத்துல அவன் தலையில வைப்பேன் காலைங்கிறதுக்காக தான் தூக்கிட்டு இருக்காளாம், குஞ்சிட்ட சரணனாய் நிற்கிறாளா. அப்படி பகவான் கருணாமூர்த்தி பரமேஸ்வரன்